அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் ஷிப்யார்டில் ரிக்கிங் அண்ட் லிஃப்டிங் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஷிப்யார்டில் வந்து ரிக்கிங் அண்ட் லிஃப்டிங் ஜாப் வந்து ஒரு மேஜரான ஜாபு. அதாவது இந்த ஜாபை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் எந்த இஷ்யூ இல்லாமல் நீட்டாக அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் இம்ப்ராப்பராக ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு ஷார்ட்கட்ஸில் இந்த ஜாப்பை பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில வீடியோ வந்து நான் அதில் பதிவிட்டுருக்கிறேன், அதை பாருங்கள். இம்ப்ராப்பராக பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ கான்செப்ட்டு. பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஷிப்யார்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ளஸ் இனிமேல் வேலைக்கு வரப்போகிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஷிப்யார்டில் டெய்லி ரொட்டேனாக நடக்கிற ஜாப்பு. இந்த ஷிப்பு வருது, இந்த போரிங் பிளான் பண்ணுறாங்க, உள்ள டோக்கில் ட்ரைடோக்கில் ஏறுது, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சீலிங்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, ஆங்கர் வாஷ் பண்ணுவாங்க, சைட் செல் பெயிண்டிங் பண்ணுவாங்க, சைட் செல் ரெனியூல் பண்ணுவாங்க, ஷிப்பு உள்ளே வருது, கிரெயின் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஷிப்பு ட்ரைடோக்கில் வருது, கிரெயின் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி ஜாப்பு கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹச் கவர்லாம் லிஃப்டிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஹெவியான ஐட்டம். கீழே வந்து ப்ரொப்பலர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்கப்போல்டிங்லாம் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ட்ரைடோக்கில் வந்த உடனே எல்லா சைட் செல்லு ப்ரொப்பலரு எல்லாமே செக் பண்ணுவாங்க. இந்த கிரைண்டிங் பண்ணி இது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த அன்டோக்கிங் ஆகுது வெசலு. இங்கே பாருங்கள், ப்ராப்பராக லிஃப்டிங் பிளான் இல்லாமல் லிஃப்டிங் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு நல்ல ட்ரெயின்டு ரிகர் இல்லை, யாருமே இல்லை. இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட யாருமே ப்ராப்பர் பிபியோடு இல்லை. சிக்னல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கைடு ரோப்ஸ் இல்லை, எதுவுமே அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. அதில் இருக்கிற லோடு கூட அன்ஈவனாக இருக்குது. எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு சைடு வந்து லோடு ஓவர்லோட் ஆகி அது கட்டாக விழுதுக்கு சான்ஸ் அதிகம் இது மாதிரி பண்ணால். இங்கே பாருங்கள், அந்த ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டவர் உள்ளே போகிறாரு, அந்த லோடு பாருங்கள் ஒரு சைடு இழுக்குது. அப்படியே ஒரு சைடு இழுத்தோடனே டக்குன்னு கட்டாகி விழுந்துருது. இதுதான் செயின் பிளாக்ஸு. இது வந்து நம்ம மேனுவலாக பைப் லிஃப்டிங் பண்ணுறதுக்கு, பிளேட் லிஃப்டிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸ். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு வேலிட் டேக் இருக்குது. இது லிஃப்டிங் பெல்ட்டு. இந்த லிஃப்டிங் பெல்ட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாகவும் நம்ம யூஸ் பண்ண முன்னாடி செக் பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி, எல்லா கலருக்குமே ஒரு கெப்பாசிட்டியோடு இது அசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து செயின் பிளாக்ஸ் பாருங்கள், 2 டன்னு, 1.5, 3 டன் செயின் பிளாக்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியோட செயின் பிளாக்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணணும். ரோப் வந்து ப்ராப்பராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லிஃப்டிங்குக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு அந்த இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெயின்டு ரிகர் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அவங்க தான் எல்லாமே டைட் பண்ணுறது. இது மாதிரி பண்ணால் தான் ஆக்சிடென்ட் ஆகாமல் நடக்கும். நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.